நகர் இந்த கூட்டணியை கட்டமைத்ததில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிற நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வர்றீங்க. நீங்க கடந்த முறை 6 தொகுதியில் நீங்க போட்டிக்கிட்டீங்க. இந்த முறை கூடுதல் தொகுதி வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுடைய தோழமை இயக்கங்களுக்கு சீட்டை குறைக்கிறாங்க. அப்ப கடந்த முறை 6 தொகுதியில் போட்டிட்ட மதிமுகவுக்கு 4, 6 தொகுதியில் போட்டிட்ட இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5. என்ன காரணத்தினால குறைக்கிறாங்கன்னு கேட்குறேன். அடுத்ததான் உங்களை பத்தி நான் வரேன். இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இது அதாவது புதுசா வந்து தேமுதிக வந்திருக்குள்ள அது யாரும் எதிர்பாராத ஒன்று. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப அந்த முடிவு எடுக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். அதை இல்லாமல் வந்து எஸ்டிபிஐ ஒரு அமைப்பு, தமிமு அன்சாருடைய மனிதநேய மக்கள் கட்சி, ஜனநாயக கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி நினைக்கிறேன் அது. அப்புறம் கருணாஸ் அமைப்பு, முக்குளத்தூர் புலிப்படை, ஜாதி இயக்கம்லாம் கிடையாது. அதான் அந்த சமுதாயத்துக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்க. அவங்க வந்து வெறுப்பு அரசியலை முன்வைக்கல. அதுதான் முக்கியமான ஒரு வரையறை. அந்த மாதிரி வந்து கமல் சாருடைய மக்கள் நீதி மையம், இப்படி ஒரு 9 கட்சிகள் வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ வீரமுத்தரையர் கழகம்னு ஒரு அமைப்பு, அப்புறம் இந்த வேட்டுவ கவுண்டர்களுக்கான ஒரு அமைப்பு, இந்த மாதிரி வந்து அமைப்புகள் வந்து வந்திருக்காங்க. இந்த 9 அமைப்புகளுக்கு ஏற்கனவே இருந்த கட்சிகள் இல்லாமல் இவங்க தலா ஒரு தொகுதியாவது வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அதிலே ஒரு 10 தொகுதி போயிடுது. தேமுதிகவுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல. அவங்க தமிழ்நாட்டில் பண்ணால் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒரு கூட்டணியில் இருக்கணுங்கிறது தான். இதை வந்து நம்ம 2016 நீங்கள்லாம் முன்னின்று நடத்தி மக்கள் நல கூட்டணி நடத்துனீங்க. அதில் வந்து அவங்களும் இருந்தாங்க. 5 கட்சிகளுமே பிரதான கட்சி சேர்ந்து 5% தான் வாங்க முடிஞ்சது. ஸோ உங்களோட தேமுதிகவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பட்டியலின சமுதாய மக்கள் அட்லீஸ்ட் 20% தமிழ்நாட்டில் இருக்காங்க, நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களே வந்து தமிழக முதலமைச்சர் முன்னிறுத்தி ஒரு கூட்டத்தில் சொன்னது போல திமுக வாங்குற 100 வாக்குகளில் 25 வாக்கு எங்களுடைய வாக்காக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி உங்களுடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து 1% ஓட்டு வாங்கின தேமுதிக உங்களோட கூட அப்படின்னா பரவாயில்லைங்கிறது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கு. அதாவது நீங்கள் இப்போ இளைஞராக இருக்கிறீங்க, ஒரு 100 கிலோ உங்களால் தூக்க முடியுது. உங்கள் ஃபாதர் வந்து 80 வயசில் இருக்கிறாரு, அவரால் 100 கிலோ தூக்க முடியாது. அவரால் ஒரு 20 கிலோ தான் தூக்க முடியுது. அதனால் அவர் 20 கிலோ தான் தூக்குறாரு. அதனால் அவருக்கு உரிய மரியாதை தர முடியாது. அவர் கீழே இறங்குங்க, தரையில் உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வயசானவங்க வலுக்குன்றி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன சக்தி இருக்குதுன்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அது ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை பலமுறை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டையும் ஆண்ட கட்சி. இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த மரியாதையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி தேமுதிக வந்து தமிழ்நாட்டில் ஒரு முறை எதிர்கட்சியாக இடம் பிடிச்சது. அதிமுக கூட்டணியில் 2011 கேப்டன் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ அந்த அந்தஸ்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்க எங்களோட கூட்டணியில் சேர்ந்தப்போ அவங்கள நம்ம சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம். சரிபாதி சீட்டு கொடுத்தோம். அப்போ 234 தொகுதியில் அவங்க வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், மேஜர் போர்ஷன் எடுத்துக்கிட்டாங்க, கூடுதலான இடங்களை எடுத்துக்கிட்டாங்க. மிச்சத்தான் நாங்கள் 5 கட்சிகள் ஒன்றா பிரிச்சுக்கிட்டோம். ஆளுக்கு 25 தொகுதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இப்போது இன்றைக்கி அவங்க வந்து வலுக்குன்றி இருக்கலாம், அல்லது வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்குது.